வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மகர ராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்ப்போம். மகர ராசிக்கு குரு உங்கள் 3வது மற்றும் 12வது வீட்டிற்கு அதிபதி ஆவார். இப்போது உங்கள் 7வது வீட்டில் பெயர்ச்சிப்பார். தற்பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கார். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த குரு பயிற்சி 2026 திருமண உறவுகளில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும். நீண்ட நாளாக திருமணமாகாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு திருமணமாகும். அதே நேரத்தில் உங்கள் துணைவருடனான உறவில் பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வேலை துறைகளில் வெற்றி பெறுவீர்கள். பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பரஸ்பர தவறான புரிதல்கள் நீங்கும். கணவன் மனைக்குள்ள சில தவறான புரிதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தால் அதிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய காலம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. பணி உயர்வு, பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் வேலை துறைகளில் வெற்றி பெறுவீர்கள். மேலும் ஒவ்வொருத்தவங்களாக நம்பி நான் ஏமாறுறேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும். இவை அனைத்தும் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த லாபத்தை பெறுவதற்கான ஒரு நேரமாக கருதப்படுகிறது. உங்கள் தொழிலில் தொடர்ச்சியான வளர்ச்சி இருக்கும் மற்றும் நீங்கள் புதிய திட்டங்களை தொடர்பாக முயற்சிப்பீர்கள். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் அதிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் மற்றும் பணம் கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் சொல்ல முடியும். உங்கள் மனைவி மூலமாகவும் பணம் பெறலாம். உங்கள் உடல்நலம் மேம்படும். உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கான உங்கள் உறவு இனிமையாக மாறும். குறுகிய பயணங்கள் வணிகத்தை அதிகரிக்க உதவும் சொல்ல முடியும். தனிப்பட்ட முயற்சிகள் மூலம் உங்கள் திருமண வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும். வெளிநாட்டு ஆதரவுகள் மூலம் உங்களுக்கு வணிகத்தில் லாபமும் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதற்கான தொடர்ந்து நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு வரும்போது செய்கிற தொழிலில் படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வியறிவு நல்லா மேம்படும் சொல்லலாம். நீண்ட நாளாக ஹையர் படிப்புக்கும் நல்ல மதிப்பெண்க்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தேர்வு எழுதிய மாணவிகளுக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். எனவே இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஒரு 100க்கு ஒரு 65% ஒரு நற்பலன்களை இந்த குரு உங்களுக்கு செய்வார். வியாழக்கிழமை சைவமாக சாப்பிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நற்பலன்களை அவர் வாரி வழங்குவார். நன்றி, வணக்கம்.